ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தாயமங்கலம் மாரியம்மன் பொங்கல் தான் வச்சோம். காலையிலே 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு வீடெல்லாம் அலசிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டு மஞ்சள் குங்குமம்லாம் அடுப்புக்கு வச்சு விட்டாச்சுங்க. அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாதான் மங்களகரமாக இருக்கும். அப்புறம் வீடெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு வெளியிலையும் தண்ணி தெளிச்சு விட்டு சிம்பிளாக ஒரு கோலம் போடலாம் அப்படின்ட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே தண்ணி வந்துருச்சுங்க. தண்ணியை மாமா தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு பொங்க வைக்கிறதுனால வீடு மட்டும் அலச மாட்டான், பெட்ஷீட்டு எல்லாமே அலசி போட்டுருவான். அப்புறம் பெட்ஷீட்டு எல்லாமே தண்ணி வர்றதோடு அலசிடலான்னு அத்தை அலசிக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி வர்றதோட பாப்பாங்க எல்லோரும் குளிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் குளிக்க போயிட்டோம். பாப்பாங்களையும் குளிப்பாட்டிட்டு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு விட்டாச்சு. அப்புறம் நாங்களும் குளிச்சுட்டு சிம்பிளாக ஒரு சேலை எடுத்து கட்டியாச்சுங்க. அப்புறம் பொங்கலுக்கு தேவையான சாமான் எல்லாம் மாமா போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க அத்தை. அப்புறம் மாமா கடைக்கு போயிட்டாங்க. நாங்கள் கிராமத்தில் இருக்கிறதுனால பக்கத்தில் கடைனா இல்லை, தூரமாக போய் தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். அதோட மாமா பொங்கல் சாமான் வாங்க போயிட்டாங்க. நாங்கள் கிளம்பிட்டு பொங்க வைக்கலாமேன்ட்டு பொங்க வைக்க போயிட்டோம். பொங்கல் வீட்டிலலாம் வைக்கக்கூடாது. கோயில் பொங்கல் பக்கத்தில் கொல்லை இந்த வயல்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே இல்லைன்னா ஊர்னி பக்கத்தில் அப்படி தான் வைக்கணும். அங்கே ஊர்னி பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஊர்னி இருந்துச்சுங்க, அங்கே தான் வைக்கலாமே அப்படின்னு போயிட்டோம். அப்புறம் அத்தை பொங்கலுக்காண்டி அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் சந்தனம் குங்குமம்லாம் கலக்கி வச்சு தேங்காயை அலசி தேங்காய்க்கு பொட்டு சந்தனம்லாம் வச்சுட்டு செம்பில் வேப்பங்குலையை வச்சு அது மேலே தான் தேங்காயை வைக்கணுங்க. அப்புறம் பாப்பாங்க எனக்கும் வைங்கம்மா சந்தனம் குங்குமம்னா, அப்புறம் பாப்பாங்களுக்கும் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு நாங்களும் வச்சுக்கிட்டோங்க. அரிசி களைய போயிட்டாங்கன்னா அரிசி களைஞ்சி அந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது. பொங்கலுக்கு அந்த தண்ணியை தான் பொங்கலுக்கு வைக்கணும். நான் கீழே ஊற்ற போயிட்டேன். அப்புறம் அதோட சொன்னதை அப்புறம் அடுப்பில் இங்கே பானையில் ஊற்றியாச்சு. அப்புறம் நல்லபடியாக பொங்கலும் பொங்கிருச்சுங்க. அப்புறம் அரிசி போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வருஷம் தாயமங்கலம் மாரியம்மன் கோயிலில் தான் போய் பொங்கல் வச்சு அங்கேயே கோழி சேவல்லாம் கொண்டு போய் நறுக்கி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு வருவோம். இந்த வருஷம் வீட்டிலே வச்சு சமைச்சு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சு கோழி சேவல்லாம் நறுக்கி அங்கேயே வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டு சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நைட்டுக்கு தாங்க கிளம்புனோம். நைட்டு போயிட்டு நைட்டு அங்கேயே தங்கிட்டு காலையில் தான் வந்தோம். நீங்கள்லாம் வீட்டில் பொங்கல் வைப்பீங்களா இல்லை கோயிலில் போய் பொங்கல் வைப்பீங்களா என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் நல்லபடியாக கோழியும் சேவலும் உதிரம் கொடுத்துருச்சுங்களோட அதை நறுக்கிட்டு அப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு நல்லபடியாக அப்புறம் சமைச்சு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.